அடுத்த ஜனநாயக படம் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார். ஜனநாயகனுக்கு சென்சாரும் கொடுக்கல, சிறப்பு காட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அரசாணையும் வெளியில்ல. ஆனால் புக்கிங் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்களே சார் சிறப்பு காட்சிகளுக்கு. பண்ணிட்டாங்க. ஏன் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் கொடுக்கல? பிஜேபி அரசின் சதி. அதே தான் சார். கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக பாசிச பாஜக என்று விமர்சனம் செய்கிறதால அவரோட அந்த படத்தை தடுக்கணும். ஜனநாயகம் வந்தால் ஓட்டு ஃபுல்லாக அங்கிட்டு போயிட்டு பயந்து அஞ்சுறாங்க. இது அந்த கேசரியை பார்த்தாப்பா விசாரித்து விட்டேன். ஜனநாயகன் திரைப்படத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த எம்ஜிஆர் படத்தோட சூப்பர் ஹிட் மூவியான எங்கள் வீட்டு பிள்ளையிலிருந்து சில காட்சிகள் அதில் இடம்பெறுகின்றன. இதுபோல் இன்னொரு திரைப்படத்திலிருந்து காட்சிகள் ஏதாவது இடம்பெற்றால் அந்த படத்தின் தயாரிப்பாளரிடமிருந்து நீங்கள் தடையின்மை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், என்ஓசி கொடுக்கணும். எங்கள் வீட்டு பிள்ளையின் தயாரிப்பாளர் பிரபலமான விஜயா வாகினி ஸ்டுடியோஸ், நாகிரெட்டி, பெரிய டாயன் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய செவரல் ஹிட்ஸு கொடுத்தவங்க. தெலுங்கு அண்டு தமிழில் பெரிய பிராண்ட் அது, பேனர் அது. அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ஓசி சும்மா கொடுப்பாங்களா? துட்டு கொடுக்கணுங்களா? துட்டு எடுத்து வையின்னு வாங்க. இதுதான் இஷ்யூ. ஸோ அதில் இதில் பாசிச பாஜகவோட தலையீடுலாம் ஒரு இளவும் கிடையாது. சரியா? கொடுத்துருவாங்க, வீட்டில் போய் செட்டில்டு. சும்மா அவங்க கேட்குற இந்த கொஞ்சம் காசுக்காக 400 கோடி ரூபா படத்தை தூக்கிலாம் இந்த ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு தூக்கி கூப்பிடப்படாது. வந்துடும். இதில் பிஜேபியோட தலையீடு உறுதியாக இல்லை, நான் சொல்லி விடுக்கிறேன். நான் சொன்னது போல் தலையிடுறதுக்கு 100 மேட்ருக்கு சினிமாலையாடா போய் தலையிட்டு இருக்க போகிறாங்க.